ஏப்ரல் 14, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களை எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். The Lord will not let you be ashamed under any circumstances. யோவேல் 2 அதிகாரம் 27 வசனம். Joel chapter 2 verse 27. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் தேவன் நம்மை நடத்துகிறவர். பலவிதமான குடும்ப சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, தனிமையான சூழ்நிலை, இவைகளின் மத்தியில் நான் எப்படி வாழப்போகிறேன், என்னை யார் வழிநடத்த போகிறார் என்ற கவலையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இம்மட்டும் உங்களை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த மாட்டாரா? நிச்சயம் அழகாக உங்களை நடத்துவார். நம் தேவன் எப்படி நடத்துவார் தெரியுமா? நேர் வழியிலே உங்களை நடத்துவார். அடுத்ததாக உங்களை நித்தமும் அவர் நடத்துவார். இறுதியாக உங்களை நித்திய வழியிலே உங்களை நடத்துவார். Never again will my people be shamed. My dear brothers and sisters, our God guided us. How am I doing life in the midst of various family situations, economic situations, lonely situations? Are you living with anxiety about who is going to lead me? Don't worry. God, who has treated you this far, will not treat you anymore. He will surely treat you beautifully. Do you know how our God behaves? He will guide you on the right path. Next, He will guide you forever. Finally, He will guide you in the eternal way. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே கர்த்தர் புதிய விதமான நன்மைகளையும், புதிய விதமான ஆசீர்வாதங்களையும், புதிய விதமான கிருபைகளையும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீ நிறைவாய் தந்து அவர்களை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படியாக உம்முடைய பிள்ளைகளை எந்த காரியத்திலும், எந்த சூழ்நிலைகளிலும் அவர்கள் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, அவர்கள் தலை ஆண்டவரை கவிழ்ந்து போகாத தலை நிமிர்ந்து நம்முடைய பிள்ளைகள் வாழும்படியாக நிற்கிறபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் யார் யார் ஆண்டவரே அப்பா நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே உறவினர்கள் மத்தியில் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே வெட்கப்பட்டு போயிருக்கலாம் ஆண்டவரே, தலை கவிழ்ந்து ஆண்டவரே அப்பா கூனி குறுகி போய் ஆண்டவரே அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளிலே நீர் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணி கர்த்தாவே எந்த இடத்திலே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை வெட்கப்பட்டு போனார்களோ அதே இடத்திலே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீ செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இது கர்த்தரால் கண்டு உண்டான ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆண்டவரே அநேக நாட்களுடைய பிள்ளைகளை குறித்த சாட்சி சொல்லும்படியாக உம்முடைய பிள்ளைகளுடைய தலை ஆண்டவரை நிமிர்ந்து நிற்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இதுவரை ஆண்டவரை கூனி குறுகி போய் இருந்தது போதும். இனிமேல் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே எல்லா உறவினர்கள் மத்தியிலும் ஆண்டவரே அவர்கள் தலை நிமிர்ந்து ஆண்டவரே வாழும்படியாக ஆண்டவரை அவருடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய வாழ்வில் ஒரு செழிப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை நீர் உண்டு பண்ணிடல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் வேலை ஸ்தலத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வெட்கப்பட்ட ஆண்டவரே அப்பா போயிருக்கிறார்களா ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே கண்ணீரோடு செபிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மனதிறங்கி ஆண்டவரே எந்த இடத்திலே அப்பா அவர்களை வெட்கப்பட்டு தலை கமழ்ந்து இருந்தார்களோ அதே இடத்திலே அதே வேலை ஸ்தலத்திலே அவர்கள் ஆண்டவரே உயரும்படியாக நிற்கிறபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அதே இடத்திலே உயரும்படியாக நிற்கிறபை தர வேண்டுமா செபிக்கிறோம். உயர்வுகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நிற்கிறபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. வருமானங்களை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ளும்படியாக நிற்கிறபை தர வேண்டுமா செபிக்கிறோம். இனிமேல் பிள்ளைகள் ஆண்டவரை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அமை துதிக்கிறோம், அமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கடன் என்னும் பாரத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை
வெட்கப்பட்ட தலை கவிழ்ந்து போயிருக்கிறார்களா? தினமும் கடனாலே வந்திருக்கிற பிரச்சனை, அதனால் வந்திருக்கிற வேதனையில நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை கூனி குறுகி போயிருக்கிறார்களா? இந்த நாளிலே கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி, கர்த்தாவே அந்த பிள்ளைகள் கடன் நின்னும் ஆண்டவரே அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரும்படியாக, இனிமேலும் கடன்கள் வாங்காதபடிக்கு அவர்கள் ஆண்டவரே தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அக்கம் பக்கத்திலே யார்கிட்டையும் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழிலே ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை ஆண்டவன் செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமா யார் யார் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ அத்தனை தேவைகளும் கூட ஆண்டவர் நீர்களுக்கு சந்தித்து அதை நீர் நிறைவாய் தந்தவர்களை வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்று வாழும்படியாக ஆண்டவர் நீர் ஆண்டவரே அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கேட்க மறந்த அநேக நன்மைகள் நம்முடைய பிள்ளைகளை வாழ்வில் நிறைவாய் தந்து அவர்கள் இன்னும் என்னாலும் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலை நிமிர்ந்து வாழும்படியாக நீர் கிருபை செய்கிறதான தேவகாமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.